முடிச்சாச்சா? நாளைக்கு தானே. அவ்வளோதான். இந்த வீசி வந்ததுலேருந்து எதுவுமே வெளிப்படையாக நடக்கும். தம்பி தம்பி பின்னாடி வா. அவர் இருக்கு. நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே பிஹெச்டி கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 2014 அப்புறம் எங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. 6 வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. 2500 பேர் வந்து ஃபுல் குவாலிஃபிகேஷனோட ரெக்ரூட்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு டிபார்ட்மெண்ட்டில். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது என்னென்னா, லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே வந்து டிப்யூட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பீப்புளை. ஸோ நாங்கள் வந்து எங்கள் விசி சார்கிட்டையும் எங்கள் ரெஜிஸ்ட்ரார் சார்கிட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். சார், இந்த மாதிரி நாங்கள் 2500 பேர் ரெக்ரூட்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளீஸ் டூ த நீடின்னு சொல்கிறதுக்காக வந்தோம். சாரை மீட் பண்ணோம். சார்கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்தோம், எங்களோட ரெக்வெஸ்ட் என்னங்கிறத சார்கிட்ட கொடுத்தோம். சார் அதை வாசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டியூட் வந்து பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் நாங்கள் திருப்பி ஒரு ரெக்வெஸ்ட்மெண்ட்டும் வைக்கிறோம் சார். எலிஜிபிள் குவாலிஃபிகேஷனோட கிட்டத்தட்ட 2500 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் எங்கள் யூனிவர்சிட்டிக்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்று தான், ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் ஃபார் எஸ். தேங்க்யூ சார். சார் வந்து இப்போ விசி சார் வந்து இல்லை, டூரில் இருக்காங்க. ஸோ சார்கிட்ட பேசி அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சார் எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.